இந்த நெட்வொர்க்கிங்கில் போர்ட் நம்பர் போர்ட் அப்படின்லாம் இருக்குது. இந்த அப்படின்னா என்ன சார்? இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் இருக்குங்க, உங்கள் ஃபோனில் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணின உடனே உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து இன்டர்நெட்லேருந்து வந்துடும். இந்த ஐபி அட்ரஸ் மூலமாக தான் வந்து சார் இப்போ இந்த நெட்வொர்க்கில் லேயர்ஸ் அப்படின்னு சிலது இருக்குது. அதில் 7 லேயர்ஸ்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்ன சார் அது வந்து ஓஎஸ்ஐ மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது தம்பி ஆக்சுவலாக இங்கே ஒரு யூசர் இருக்கான் சார். அப்போ இந்த நெட்வொர்க்கிங்க்கு இப்போ 2026 நான் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான ரோட் மேப் மாதிரி ஏதாவது சொன்னால் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. முதல்ல வந்து ஒரு நெட்வொர்க் எப்படி உருவாகுது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த ஓஎஸ்ஐ மாடல்லாம் சொன்னேன், அதெல்லாம் படிச்சுட்டு நான் உங்களோட வெங்கட்டுங்க வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்எல் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நெட்வொர்க்கிங் பற்றி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இருக்க 2026 நெட்வொர்க்கிங்க்கு நான் என்னெல்லாம் படிக்கணும், அதில் இருக்கக்கூடிய VPN அப்படின்னா என்ன, போர்ட் நம்பர்னா என்ன, நிறைய லேயர்ஸ்லாம் இருக்குது, அந்த லேயர்ஸ்லாம் என்னன்னு ஒவ்வொன்றா சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அன்பு தம்பி தங்களுக்கு வணக்கங்க. நான் வந்து ஒரு சிஸ்கோ சர்டிஃபைடு நெட்வொர்க் அசோசியேட்டுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா வந்து நாஸ்காமோட சர்டிஃபைடு நெட்வொர்க்கிங் ஸ்பெஷலிஸ்ட். கண்டிப்பாக வந்து உங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல நான் ஆசைப்படுறேங்க. இது என்னோட ஃபீல்டுங்க தம்பி. ஓகே சார், நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான நிகழ்வுங்க. ஸோ என் தம்பி எழிலுங்க 2020 இசிஇ அறிஞர் காலேஜ் நாகப்பட்டினம் சேர்ந்தவருங்க. கெரியர் கேப் இருக்குங்க. இசி டிபார்ட்மெண்ட்டுங்க, நான் ஐடியில் இருந்தவர் நேர்மையாக வேலைக்கு போயிருக்காங்க. எல்லா வேலையும் முடியுங்க. அவரோட ஸ்பீச் கேட்கலாமா? 2020 பாஸ்ட் அவுட்டு. இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன். டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் நெட்வொர்க் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபீல்டு ஒர்க்கு எனக்கு ஃபீல்டு ஒர்க் செட் ஆகலை. ஒரு ஐடியில் இன்ட்ரெஸ்ட். எப்படிடா ஐடிக்கு போகலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் சார் தான் கைட் பண்ணார். ஒரு நான் ஐடி பேக்ரவுண்டில் இருந்துட்டு நான் இப்போ ஒரு ஐடியில் உள்ளே போயிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சாரோட கைடன்ஸ் மட்டும் தான். இதே மாதிரி நீங்களும் நேர்மையாக போக முடியுங்க. நம்பிக்கையோட போட உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் இருக்கு. நான் தான் இருக்கேன். நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. சரி சார். எப்பவுமே பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டாபிக் பற்றி பேசுகிறோமோ அது என்னன்றதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் போகலாம் சார். ஸோ வாட் இஸ் நெட்வொர்க்கிங் சார்? சரி, நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படின்னா வந்து இது காலங்காலமாக இருக்கிற ஒரு ஃபீல்டுங்க. ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு ஃபீல்டுனா அது நெட்வொர்க்கிங் தான். ஓகே சார். அதனால் வந்து நெட்வொர்க் இன்ஜினியரிங் போகிறதா போங்க. நெட்வொர்க்கிங் படிக்கிறதா நெட்வொர்க்கிங் வித் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இந்த நாலேஜ் இருந்தால் தான் வேலை கிடைக்குங்க. சரியா? சரி, உங்கள் கேள்விக்கான பதில். நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படின்னா வந்து இன்டர் கனெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தம்பி. உங்கள் ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். எந்த ஆஃபீஸை எடுத்தாலும் ஒரு 4 கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த 4 கம்ப்யூட்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். அந்த கனெக்ட் பண்ணுற வேலையை பண்ணுறவன் சரிங்களா? ஓகேவா? இங்கே ஆஃபீஸை கனெக்ட் பண்ணியாச்சு, வெளியில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறது ரவுட்டர் தேவைப்படும். ஸோ அதுக்கு ப்ரொவைட் பண்ணுறவங்க, இந்த நெட்வொர்க்கை செக்யூர் பண்ணுறவங்க, இந்த நெட்வொர்க்கை மானிட்டர் பண்ணுற ஒரு இன்ஜினியர் தான் நெட்வொர்க் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுதான் நெட்வொர்க்கிங், இன்டர் கனெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஆஃபீஸுக்குள்ளே கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறது தான் சுவிட்சுன்னு ஒரு டிவைஸ் இருக்கும், நெட்வொர்க் டிவைஸுங்க. ஓகேவா? இந்த சுவிட்சுன்ற நெட்வொர்க் டிவைஸ் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து லைக் ஒரு ஆஃபீஸை கனெக்ட் பண்ணுறது. இதே வந்து இந்த ஆஃபீஸை வெளியில் கனெக்ட் பண்ண வந்து ரவுட்டர் தேவைப்படும். இந்த நெட்வொர்க் டிவைஸ் எல்லாம் வச்சு ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி அதை பாதுகாக்கிறவங்க தான் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த நெட்வொர்க்கிங்கில் போர்ட் நம்பர் போர்ட் அப்படின்லாம் இருக்குது. இந்த அப்படின்னா என்ன சார்? இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் இருக்குங்க, உங்கள் ஃபோனில் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணின உடனே உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து இன்டர்நெட்லேருந்து வந்துடும். இந்த ஐபி அட்ரஸ் மூலமாக தான் வந்து நீங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறீங்க. இன்டர்நெட்டில் இருக்கிற ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகே சார். அது இருந்தால் தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தான் ஹேக்கிங் பண்ணிங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ்காரங்க. ஓகே, முதல்ல அதை தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. ஆனால் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல. நீங்கள் வந்து லைக் பப்ஜி கேம் விளையாடுறீங்க, அதுக்கப்புறமா வந்து கூகுள் குரோமில் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது இல்லாமல் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒரு போர்ட் இருக்கும். அந்த போர்ட் வழியாக தான் வேலை செய்யும். ஒரு வீடு, இந்த ஏரியாவில் இது ஒரு வீடுங்க, இது ஒரு ஆஃபீஸ், இது ஒரு வீடுன்னு வச்சுக்கலாம். இது ஒரு வீடுங்க, இதுக்கு ஒரு வீட்டு நம்பர்னு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ரூம்னு தனியாக இருக்கும். ஆமாம்.
சமையல் ரூம்னா அங்கே சமையல் பண்ணுவாங்க. ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தா ஹால் இருக்குன்னா ஹாலில் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பெட்ரூம்னா தூங்குவாங்க. ஓகே. புரியுங்களா? ஸோ இந்த வீடை வந்து ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த கம்ப்யூட்டருக்குள்ள ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். ஓகே. அந்த போர்ட் நம்பர் மூலமாக தான் வந்து அந்த தனித்தனி வேலைகள் பண்ணும். என்னோட லேப்டாப்பில் வந்து இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுமா, ஹெச்டிடிபி அப்படின்ற ப்ரோட்டோகால் தேவைப்படும். சரி, அந்த ப்ரோட்டோகால் இருந்தால் தான் ப்ரௌசிங் பண்ண முடியும். அதுக்கு 80 போர்ட் தேவைப்படும். இப்போ பாருங்க, இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் போர்ட் இருக்குன்னு நான் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இந்த போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கம்ப்யூட்டர் வேலை செய்யுது. சார், இப்போ இந்த நெட்வொர்க்கில் லேயர்ஸ் அப்படின்னு சிலது இருக்குது. அதில் 7 லேயர்ஸ்னு சொல்கிறாங்க. ஆமாம். என்ன சார் அது? அது வந்து ஓஎஸ்ஐ மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது தம்பி, ஆக்சுவலாக இங்கே ஒரு யூசர் இருக்கான். இந்த யூசர் வந்து டேட்டாவை இங்கே அனுப்புகிறோம். இவங்கிட்ட இருந்து டேட்டா இப்படி போகுது பாருங்க. இதுதான் அந்த ஓஎஸ்ஐ மாடலுங்க. இதில் தான் அந்த 7 லேயர் இருக்குங்க. இந்த லேயர் மூலமாக தான் ஒருத்தங்க இருக்கிற டேட்டா இன்னொருத்தனுக்கு போகுதுங்க. ஓகே சார். ஸோ இந்த 7 லேயரை நான் சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் லேயர்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் லேயர்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்பு, புரியுங்களா? ஓகேவா? இப்போ கூகுள் குரோமு, ஓகேவா? இல்லை யூடியூப் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வாட்ஸ்அப்பு, இது எல்லாமே அப்ளிகேஷனு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கீங்களா, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்களேன், இந்த வாட்ஸ்அப்பில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா? அப்படின்னா என்னுடைய டேட்டா எங்கேருந்து என் ஃப்ரெண்டுக்கு போகும்போது, வாட்ஸ்அப்பில் வந்து போகும்போது என்கிரிப்ட் ஆகி போகுது. ஓகே, புரியுங்களா? ஓகே. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வாட்ஸ்அப்பில் காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? அதுதான் ப்ரெசன்டேஷன் லேயர்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இப்போ என்னுடைய ஜிமெயில் எடுத்துக்கலாங்க. என் ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்பாக்ஸை கிளிக் பண்ணுறேன், என் இன்பாக்ஸ் வருது. சென்ட் ஐட்டம் ஏன் சென்ட் ஐட்டம் தான் வருது. ஆமாம். அப்போது ஜிமெயில் வந்து இதுதான் வெங்கட்ரான்னு சொல்லி அவனுக்கு இன்பாக்ஸ், அவனுக்கு சென்ட் ஐட்டம் தராங்க. அதான் செஷன். ஓகே சார். எனக்கும் ஜிமெயிலுக்கும் ஒரு செஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. செஷன் லேயர்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஓகேவா? இந்த டேட்டாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயர் மூலமாகவும் நடக்கும், ஒயர்லெஸ்ஸாகவும் நடக்கும். ஓகே. இப்போ லேப்டாப்பில் நம்ம ஒய்ஃபை வச்சுருக்கோம், நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒயர்டு கம்யூனிகேஷனாக இந்த இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அதை டிசிபின்னு சொல்லுவாங்க. ஒயர்லெஸ்ஸாக இருந்தால் யூடிபின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயருங்க. ஓகே சார். ஓகேவா? என்னுடைய ஆஃபீஸ் வந்து இன்னொரு ஆஃபீஸை கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் எனக்கு நெட்வொர்க் லேயர் வேணும், ரவுட்டர் மூலமாக கனெக்ட் பண்ணுவோம். இதை தாண்டி ஒரு ஆஃபீஸுக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த இடத்துல பயன்படுறது தான் வந்து உங்களுடைய டேட்டா லிங்க் லேயர்னு சொல்லுவாங்க. அதில் சுவிட்சு, ஹப்பு, இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்புறமா நம்ம கம்ப்யூட்டரோட ஒயரெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஒயருங்களை பற்றி படிக்கிறது தான் ஃபிசிக்கல் லேயருங்க. ஓகே. இதுதான் அந்த 7 லேயருங்க. இதுதான் ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே சார். எஸ், ரொம்ப கிளியராக எக்ஸாம்பிள்ஸோட சொன்னீங்க, அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி சார், விபிஎன் அப்படின்னா என்ன சார்? சார், விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக வந்து நான் வந்து இப்போ ஹெச்சிஎல் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுங்க. ஹெச்சிஎல் டெக்னாலஜியில் சர்வர் இருக்குது, எங்களுடைய சர்வர் இருக்குங்க. நான் வீட்டில் இருக்கேங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேங்க. எங்கள் சர்வரை கனெக்ட் பண்ணுறதா இருந்தால், ஹெச்சிஎல் டெக்னாலஜி இருக்கிற சர்வர், செக்யூரான ஒரு சர்வரை கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் நார்மலாக இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணால் ஹேக் பண்ணுவாங்க அந்த சர்வரை. ஓகே. அப்போது இந்த இன்டர்நெட்லேயே வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிக்கு ஒரு டனலை உருவாக்கியிருப்போம், விபிஎன் டனல். இன்டர்நெட்லேயே எங்களுக்கு ஒரு பாதை, ப்ரைவேட். ஆமாம், ப்ரைவேட்டாக ஒரு பாதை, விர்ச்சுவல் ப்ரைவேட்டு நெட்வொர்க்கு. ஓகே சார். சரிங்களா? நார்மலாக இருக்கிற பாதையில் எனக்கு ஒரு பாதையை மட்டும் தனியாக உருவாக்கி அந்த பாதையில் யாரும் வர முடியாமல் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு செக்யூரான ஒரு நெட்வொர்க்கு கம்ப்ளீட்டாக என்கிரிப்ட் ஆகிருக்கும், எங்களுக்கு மட்டும் இருக்கும். ஓகே. அதனால் வந்து யாருமே ஹேக் பண்ண முடியாதுங்க. இந்த நெட்வொர்க், இந்த விபிஎன்குள்ளே நுழைஞ்சிட்டு அது மூலமாக எங்கள் ஹெச்சிஎல் சர்வரை நாங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது பிரச்சனையே இருக்காதுங்க. இதுதான் எல்லா கம்பெனியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், அப்போ இந்த நெட்வொர்க்கிங்க்கு இப்போ 2026 நான் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான ரோட் மேப் மாதிரி ஏதாவது சொன்னால் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. நெட்வொர்க்கிங் வந்து செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. எங்கே போனாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஐடிலன்னா அது நெட்வொர்க்கிங் தான். தயவு செஞ்சு படிக்கலாம், கண்ணை மூடிட்டுங்க, யார்ட்டையும் கேட்காதீங்க. கைடன்ஸ் வேணாலுமே நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, இன்ஸ்டா அக்கௌண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். கேள்விக்கான பதில். சரி, முதல்ல வந்து ஒரு நெட்வொர்க் எப்படி உருவாகுது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த ஓஎஸ்ஐ மாடல்லாம் சொல்லி அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா லைக் இந்த டிவைசஸ், நெட்வொர்க் சுவிட்சு, நெட்வொர்க் ரவுட்டருங்க, நெட்வொர்க் ஹப்புங்க, இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜுங்க, இந்த மாதிரி நிறைய டிவைஸ் இருக்குங்க. இந்த டிவைஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும். இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு ப்ரோட்டோகால்னால் என்ன, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ரோக்ராமை தான் ப்ரோட்டோகால் என்று கூறுவார்கள். ஸோ இது இன்டர்நெட்டை பயன்படுத்தணுமா HTTP ப்ரோட்டோகால், ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகாலுங்க, மெயிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா SMTP, சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது மாதிரி நிறைய இருக்குது. நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ண SNMPன்ற ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. இந்த ப்ரோட்டோகால்ஸை பற்றிலாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இதெல்லாம் நெட்வொர்க்கிங்கோட பேசிக்ஸுங்க. இதை முடித்த பின்னாடி வந்து இன்னும் அட்வான்ஸான வந்து ரவுட்டிங் அண்ட் சுவிட்சிங்.
அதாவது இந்த டேட்டா ஒருத்தனுக்கு போகுதுன்னா எவ்வளோ வேகமாக அனுப்புதுன்றது தான் ரவுட்டர்னு சொல்லுவாங்க, ரவுட்டிங். ஓகே. அந்த ரவுட்டிங் அண்ட் சுவிட்சிங்கை பற்றி நம்ம நிறைய இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணிக்கணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அதுக்கு தேவையான ஐபி அட்ரஸிங் இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இதெல்லாம் முடிஞ்சிடுச்சிங்கன்னா அடுத்த லெவலில் 3வது படிக்க வேண்டியது செக்யூரிட்டிங்க. ஒரு நெட்வொர்க்கை எப்படியெல்லாம் செக்யூர் பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணிக்கணும். 4வது மானிட்டரிங், நெட்வொர்க்கை எப்படியெல்லாம் நீ மானிட்டர் பண்ணுறது அப்படின்றத பற்றி லேர்ன் பண்ணிக்கணும். இதெல்லாம் முடித்த பின்னாடி லினக்ஸும் லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா ஓஎஸில் 2 இருக்குது, விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் இருக்குங்க. ஸோ சர்வருங்க எல்லாருமே லினக்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ லினக்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கணுங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங், நெட்வொர்க்கிங்கோட அட்வான்ஸ் க்ளவுடுங்க. ஸோ பேசிக் நெட்வொர்க்கிங், அதிலே ப்ரோட்டோகால்லாம் படிக்கிற அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங், நெட்வொர்க் செக்யூரிட்டிங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி இந்த VPN இல்லாமல் அதிலே வந்துடுங்க. ஓகேவா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் வந்து நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட், க்ளவுட் கம்ப்யூட்டிங். இந்த ரோட் மேப்பில் படிச்சிங்கன்னா கெத்தான ஒரு நெட்வொர்க் இன்ஜினியருங்க. சத்தியமாக வேலை கிடைக்கும். யாராக இருந்தாலும் நம்பிக்கையோடு படிங்க, ஜெயிப்போம். ஓகேவா? நிறைய கேள்வி கேட்டு நானும் டயர்டாகிட்டேங்க. ஸோ ரொம்ப நன்றி. லைக் கண்டிப்பாக ஜெயிப்போம், நம்பிக்கையோடு போராடுங்க, வெற்றி நமதாகட்டும். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ ரிலேட்டடாக நிறைய FAQ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்துட்டு நெட்வொர்க்கிங் ஃபீல்டுக்கு 2026 ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது கூடவே நீங்கள் வந்துட்டு க்ளவுடு, சைபர் செக்யூரிட்டி, AI டேட்டா சென்டர் இதெல்லாமே படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். CCNA மட்டும் படித்தா ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ CCNA அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். அது கூடவே காம்பினேஷனாக லினக்ஸ், க்ளவுட் அண்டு சைபர் செக்யூரிட்டி படிச்சுக்கோங்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி யூடியூப் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அந்த DNS வந்துட்டு சர்வர் கிட்ட போகும். ஸோ ரவுட்டர் வந்து டேட்டாஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அண்ட் HTTPS வந்துட்டு கனெக்ஷன் கொடுக்கும். அண்ட் CDN வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸை ஈஸியாக வந்து ஃபாஸ்டராக டெலிவரி பண்ணும். ஸோ இதுக்கு நெட்வொர்க்கிங் தான் பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நெட்வொர்க்கிங்க்கு என்றைக்குமே ஸ்கோப் இருக்குது. நெட்வொர்க்கிங் வெர்சஸ் க்ளவுட் எது பெட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெட்வொர்க்கிங் வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் தான். ஸோ இது கூடவே நீங்கள் வந்துட்டு க்ளவுடும் அதை யூஸ் பண்ணுற மாதிரி நெட்வொர்க்கிங்கும் சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணுறது வந்து நெட்வொர்க்கிங்கில் இருக்கணும். நெட்வொர்க்கிங்க்கு கோடிங் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பழைய நெட்வொர்க்கிங் படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமல் கோடிங் தேவைப்பட்டது. பட் இப்போ மாடர்ன் நெட்வொர்க்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பைத்தான் ப்ளஸ் ஆட்டோமேஷன் ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். ஸோ அப்போது பைத்தான் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். நெட்வொர்க் இன்ஜினியரோட ஃபியூச்சர் சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வெறுமனே நெட்வொர்க்கிங் படிக்காமல் கூடவே வந்துட்டு க்ளவுடு, சைபர் செக்யூரிட்டி, ஆட்டோமேஷன் இதெல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கரியர் க்ரோத்து நல்லாவே இருக்கும். நெட்வொர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லினக்ஸ் லேர்ன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லினக்ஸ் தான் வந்துட்டு வைடாக யூஸ் பண்ணக்கூடிய சர்வர். ஸோ க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் வந்துட்டு நெட்வொர்க் டிவைசஸ் இதுக்கெல்லாமே கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பிக்கஸ்ட் மிஸ்டேக் நெட்வொர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ CCNA தியரி மட்டும் படிக்கிறாங்க அண்ட் வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ். வந்து AI வந்த பிறகு நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ்க்கு ஜாப் போயிடுமான்னு கேட்குறாங்க. கிடையாது. ஸோ AI ஆட்டோமேட்ஸ் பண்ணாலுமே வந்து மானிட்டரிங் அண்ட் வந்து டபுள் ஷூட்டிங் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ டிசைன், செக்யூர் பண்ணுறது, அந்த வந்து என்டர்பிரைசஸ் நெட்வொர்க் ஆப்டிமைஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து மேனுவலாக பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபைனல் கொஸ்டின் வந்து நெட்வொர்க் ஃபியூச்சருக்கு சேஃபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கூடவே க்ளவுட், சைபர் செக்யூரிட்டி, லினக்ஸ், பைத்தான் அண்ட் AI பவர்டு நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே சேர்த்து படிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு அடுத்த 10 இயர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.